இன்றைய தேவனுடைய வார்த்தை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாயும் இருக்கிறீர்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதான் சொல்லுங்க ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாசிக்கிற பிள்ளைகளும் கர்த்தாவை ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பின்னு சொன்ன ஆமோஸில் சொன்ன வசனத்தின்படி கர்த்தாவை உண்மை தேட பிழைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நாளை தினத்திலே ஆராதனைக்கு ஆயத்தமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரிங்க, குடும்பங்களை ஆசிரிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்கு தேவையான சமாதானத்தை தாருங்க, சந்தோஷத்தை தாருங்க, மனமளிச்சத்தை தாருங்க ஆண்டவரே. தெய்வம் தாமே எல்லா ஆசீர்வாதங்களாலும் நன்மைகளாலும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் சகல நோய்களையும் உங்களை விலக்குவான்ற வசனத்தின்படி வியாதிகளை பிள்ளைகளோடு விலக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. குடும்பங்களின் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இரத்த கோட்டைகளை மூடி மறுத்து காத்து கொடுங்க. பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறவங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.